இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சந்தோஷ் சுப்ரமணியம். இதில் ஜெயம் ரவி அண்ட் ஜெனிலியா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஜெயம் ரவிக்கு அப்பாவாக பிரகாஷ்ராஜ் இருப்பார். இந்த படம் வந்தப்போ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிச்சு. ஜெயம் ரவிக்கும் நல்ல ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படமாகவும் அமைஞ்சிச்சு. இந்த படத்தில் ஜெயம் ரவி எப்படின்னா, பிரகாஷ்ராஜ் வீட்டில் உள்ள எல்லாரையும் ரொம்ப அவரோடைய கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பார். அவர் பண்ணுறதும் அவர் சொல்கிறது தான் செய்யணும். அவர் நடக்க சொன்னால் நடக்கணும், நிற்க சொன்னால் நிற்கணும். அவர் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் போடணும். அவர் ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணார்னா அதுதான் பண்ணணும். அப்படியே ஒரு கண்ட்ரோலே வளர்த்துருந்துருப்பார். அப்படியே ஒரு ஒரு பையன் அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கிறது பெரிய விஷயம். அப்படியே இருந்து வளர்ந்தவர் வெளியில் போகும்போது ஜெனிலியா ஒரு இடத்துல மீட் பண்ணுவார். அவங்களுடைய ஒரு இன்னோசென்ட்டான ஒரு கேரக்டர் இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால் லவ் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணுவாங்க. ஆனால் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, நீ எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் இரு, அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்கேன், அந்த மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க. உன்னை பிடிச்சிருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க வீட்டிலேன்னு. அப்போ பிரகாஷ்ராஜும் ஓகே வர சொல்லுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் ஜெனிலியா பண்ணுற எந்த ஒரு விஷயமே பிரகாஷ்ராஜுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஹைஜீனிக்காக இருக்க மாட்டாங்க. லொடன்னு பேசுகிறது, ஒரு எப்படி சொல்கிறது, அந்த சபை மேனர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயம்லாம் ஜெனிலியாவுக்கு தெரியாது. ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வளர்ந்துருப்பாங்க. அதில் இவருக்கு சுத்தமாக பிடிக்காமல் போயிடும். அப்போ இருந்து பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே செட் ஆகலைன்னு ஜெனிலியா ரிட்டன் போயிடுவாங்க. ஓகே நான் வீட்டுக்கே போயிடுறேன்னு. போனதுக்கப்புறம் தான் ஜெயம் ரவி சொல்லி புரிய வைப்பார் அவங்க அப்பாவுக்கு. அப்பா நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொன்னதை மட்டும்தான் நாங்கள் கேட்டிருக்கோம், எங்களை நீங்கள் தன்னிச்சையாக செயல்பட விட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவரோட வழிகளை ஃபுல்லாக கொட்டி தீர்ப்பார். அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு நம்ம பண்ண தப்புனே புரியும். அதுக்கப்புறம் அவங்கள ஏற்றுப்பார். திருப்பி என்னோடய பையன் நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் கொண்டு போய் அவங்க வீட்டில் போய் விட்டுருப்பாரு. அது கொஞ்சம் காமெடியான சீனாக தான் போகும். இப்படி தான் இந்த படம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த படம்.